வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீதா, என்னம்மா? சீதா எங்க? அதோ. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா, இது ஆதி ஸ்வேதாவோட என்கேஜ்மெண்ட்டுக்காக வாங்கின ரிங். இத முதல்ல பூஜை ரூம்ல வை. சரிங்க அத்தை. அம்மா தாயி, நிச்சயதார்த்த மோதிரம் கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதனால எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுமா. இந்த பத்திரம். எங்க போயிட்டு வர சௌந்தர்யா? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன். இந்த வீட்டு மூத்த மகனி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இன்னும் பியூட்டி பார்லர் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. மா, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யணும் நீ ஒண்ணு சொல்லாத. அத்தை, மோதிரத்தை இந்த தட்டுல வச்சிருக்கேன். இது அப்படியே பூஜை ரூம்ல சாமி கிட்ட வச்சிடுறேன். சீதானா சீதா தான். எவ்வளவு அழகா மோதிரத்தை வச்சிருக்கா. ஐயோ பாட்டி, சும்மா இருங்க. சரி, இது சாமி படத்துக்கு முன்னாடி பத்திரமா வச்சிரு. சரி, ஒரு நிமிஷம். என்ன மோதிரம் அது? இது நிச்சயதார்த்த மோதிரம் அண்ணி. நிச்சயதார்த்தமா? யாருக்கு நிச்சயதார்த்தம்? இப்ப என்ன ஏமா முறைக்கிறீங்க? திடீர்னு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் அப்படி கேட்டேன். முதல்ல ஆதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல, அவன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல, அதான் அப்படி கேட்டேன். அட ஆமா, என்ன பிரதர், இந்த மாதிரி நேரத்துலலாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுமே. உன் முகத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இத பார் சௌந்தர்யா, ஆதிக்கு விருப்பம் இல்லைன்னு உன்கிட்ட வந்து சொன்னான் அவன். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? உன்னோட இந்த வாயால தான் நீ இப்படி இருக்க. மீனாட்சி, விடுமா. சௌந்தர்யா குணம் தான் உனக்கு தெரியும்ல. இப்ப எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணி தான் என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணீங்க. ஏன் தம்பி வாழ்க்கையையும் என்ன மாதிரி ஆக்கிடாதீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? புரியலையே. சௌந்தர்யா, திரும்ப மீனாட்சி, ஓவரா பேசிட்டு இருக்க சொல்லி. மீனாட்சி விடுமா. இல்ல சௌந்தர்யா, எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ள போ. கரெக்ட் தான். பேச வேண்டியவனே பேசாம கம்மனு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு என்ன வந்துச்சு? பாத்தீங்களா அத்தை? தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதேன்னு சந்தோஷமா நினைக்காம நெகட்டிவா பேசுறா பாருங்க. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாளா இவ? புருஷனோட பிரச்சனை பண்ணிட்டு பிறந்த வீடே சொர்க்கம்னு நினைச்சு இங்க வந்து உக்காந்துருக்காளே. அத பத்தி என்னைக்காவது நான் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கேனா? இவளோட வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னா அவ தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அவ நினைக்கணும்ல. ஆதிக்கு நம்ம ஸ்வேதாவை கட்டி வைக்கிறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? என் புள்ளையே ஸ்வேதாவை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இவளுக்கு என்ன வந்துச்சு? அத்தை, இந்த சௌந்தர்யாவை பத்தி பேச பேச எனக்கு டென்ஷன் தான் அதிகமாயிட்டே இருக்கு. மீனாட்சி, என்ன 3 பேரும் என்னையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டி பேரனும் எப்படி டபுள் கேம் ஆடுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம்.
பாட்டி ம், நீங்க உண்மையிலேயே சேர்ல இருந்து கீழே விழுந்தீங்களா இல்ல விழுந்த மாதிரி நடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிட்டாளோ? ஏய் ஸ்மால் சிஸ்டர், உனக்கும் இவங்க டிராமாலாம் தெரிஞ்சிருச்சா? ஆமா, நீயும் அண்ணியும் பேசினப்ப ஒட்டு கேட்டேன். வாவ் வாவ், உனக்கும் இந்த பழக்கம் இருக்கா? வெரி குட். இப்போதான் இந்த அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சியா இருக்க. வெரி குட். அப்போ உங்க 3 பேருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அப்படித்தானே? இங்க பாருங்க, நான் என்னோட உயிரை பணயம் வச்சு இந்த நிலைமைய சமாளிச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு போய் ராஜமீனாட்சி கிட்ட உளறி வச்சிடாதீங்க. சொன்னா இது வெடிச்சு பெரிய பிரச்சனையாயிடும். நந்திதா, நீ இத பத்தியெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் ஸ்வேதாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை புரட்டி எடுத்துருவா, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். பாட்டி, ஸ்வேதா அண்ணி என்னெல்லாம் புரட்டி எடுக்க மாட்டாங்க, உங்களை தான் உருட்டி எடுப்பாங்க. ஏன்னா இதுல அக்யூஸ் நம்பர் 1 ஆதி அண்ணா, நம்பர் 2 நீதான். ஐயோ, அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாம். நானுமா? டவுட்டே இல்ல. ஐயோ, ஆதி அண்ணா, உண்மையிலேயே நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியா? நந்திதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். நீ இதெல்லாம் கண்டுக்காத. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. நீ என்ன விரட்டுறத பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு தோணுதே. என்னமோ பண்ணுங்க, அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆதி தம்பி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அண்ணி, நீங்க வேற அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு சீதா, நீங்கெல்லாம் ஆதி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? ஆதிக்கு ரொம்ப நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன். அப்படின்னா ஆதி ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தான்னு ராஜமீனாட்சி கிட்ட யாரும் சொல்லக்கூடாது. என்ன சீதா யோசிக்கிற? யாரும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அகிலா, முக்கியமா நீ போதையில உளராம வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், புரியுதா? நோ 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 நோ, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த வாயை வச்சு நிறைய பிளான் பண்ணிருக்கேன். ஐயோ, பாட்டே, வெயிட் அண்ட் சீ. நீ போய் சைட் டிஷ் ரெடி பண்ணு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இந்த மேட்ரு வச்சு எவ்வளோ வேலை இருக்குது. டேய், இவன் ஏன் பாட்டி இப்படி பேசுறான்? ஐயோ. ஆதிக்கண்ணா, என்னாலதான் இவ்வளவும். நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி மகிழினிய கூட்டிட்டு வர சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா. சாரிடா கண்ணா.